கிறிஸ்துக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு இணைந்து இந்த ஒரு நாள் மாநாட்டில் சர்வ வல்லமை பொருந்திய யாவே கடவுளுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுத்து கொண்டு இந்த தெய்வ செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். எல்லாரும் சாப்பிட்டு இளைப்பாறக்கூடிய நேரம், போஜனம் கொடுக்கப்பட்டது, இப்போ இளைப்பாறக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் சப்ஜெக்ட் இளைப்பாறுதலும் போஜனமும். இப்போ தான் மத்தியான சாப்பாடு முடிஞ்சிருக்கு, அதுங்களையும் நம்ம நைட்டு சாப்பாட்டுக்கு ஆயத்தமாக போகிறோம். சொல்லப்போனால் பரவாயில்ல, இன்றைக்கி குழந்தைகள் 7 பேர் பிறந்திருக்கிறார்கள். அவருக்கு திருச்சி சபையின் மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்கள் கடவுளுக்குள்ளாகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகவும் தங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அந்த ஓட்டத்தில் ஓட கடவுள் தாமே தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நாம் ஜெபித்துக்கொள்வோம். அது என்ன இளைப்பாறுதலும் ராபோஜனமும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போ நீதிமொழிகளை வாசித்தோம் இல்லையா, அந்த வசனத்தை மீண்டும் நம்ம வாசிப்போம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல். நெடுங்காலமாய் காத்திருக்குதல். காத்திருக்குதல்ங்கிறது என்னது? ரொம்ப, அதாவது நாம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு எப்படா நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு காத்திருப்பாங்க. திருமணமானவங்க எப்படா நமக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு பல ஆண்டுகளாக ப்ரேயரோட காத்திருப்பாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் நமக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஒரு நல்ல மனைவி எப்போ அமைவாங்க அப்படின்னு ஒரு காத்திருதல். அப்போ இந்த உலகத்தின் பிரகாரமாக பல ஆண்டுகளாக காத்திருக்கும் போது, அந்த காத்திருக்கு அப்புறம் நாம் எதிர்பார்த்த மாதிரி, நாம் விரும்பின மாதிரி ஒரு நிகழ்வோ இல்லை ஒரு பொருளோ இல்லை ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு அப்படி நடந்துச்சு அப்படின்னா நாம் எப்படி ஃபீல் பண்ணுவோம்? எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கும். அப்போ நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினதோ வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு சிலர் நம்ம காத்திருந்து என்ன பண்ணுவோம், என்னடா இது எத்தனை வருஷமா நம்மளும் காத்திருக்கோம், எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு அப்படியே சோர்ந்து போகும்போது, நாம் பல வருஷமாக எதிர்பார்த்தது திடீர்னு நமக்கு கிடைக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை வார்த்தைகளால் நம்மளால் சொல்லிட முடியாது. இப்போ நாம் பார்க்க போகக்கூடிய நிகழ்வும் அப்படிப்பட்டது தான். நம்முடைய வேதாகமத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரத்தை கடந்து காடு மேடு மலை பாலைவனம்னு எல்லாவற்றையும் கடந்து எங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோர்தானுக்கு முன்பாக நாங்கள் நிற்பதாக பார்க்கிறோம். யோர்தானுக்கு வராங்க. யோர்தானை கடந்துட்டா என்னது? கானான் தேசம். கிட்டத்தட்ட எகிப்து தேசத்தில் 400 வருடங்கள். அதுக்கப்புறம் இந்த வனாந்தரத்திலையும் காடு மேடு மலைன்னு எத்தனை வருஷம் சுற்றுறாங்க? 38 வருஷம். கிட்டத்தட்ட 438 வருஷம் காத்திருந்து, எதுக்காக காத்திருக்காங்க? கடவுள் அங்கே என்ன சொல்றாரு? உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அங்கே கடவுள் என்ன பண்றாரு? இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளும் 38 ஆண்டுகளும் காத்திருந்து 438 வருஷம் காத்திருக்காங்க. சரி, அப்படிதான் காத்திருந்தாங்க. கடவுள் என்ன பண்ணியிருக்கணும்? உடனே அன்னைக்கே வந்தப்பயே இம்மிடியேட்டாக கொண்டு போய் அவங்களை என்ன பண்ணியிருக்கலாம்? யோர்தானை கடத்தி கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்க? யோர்தானுக்கு அருகாமையில் 2 வருஷம் காத்திருக்க செய்யற. அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் உள்ளே போயிட முடியாது. கிட்டத்தட்ட அப்போ 440 வருஷம். எதுக்காக? கானான்கிற தேசத்துக்குள்ள போய் காலடி எடுத்து வைப்பதற்கு. இந்த 440 வருஷம் அவர்களுடைய காத்திருப்புக்கு அப்புறம் தாங்கள் அந்த தேசத்தில் போய் கால் வைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இத்தனை வருஷம் எங்கே இருந்தாங்க? ஒரு அந்நிய தேசத்தில் இருந்தாங்க. அந்த 40 வருஷம் அவங்க எங்கே கடந்து வந்தாங்க? எல்லாமே அந்நிய தேசங்களில் தான் கடந்து வந்தாங்க. அப்படி கடந்து வந்த எல்லா தேசங்களையும் கடந்து 440 வருஷத்துக்கு அப்புறம்
கானானுக்குள் கால் வைக்கும்போது அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஸ்லைடை மட்டும் கொஞ்சம் போடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து அடுத்த ஸ்லைட் பாருங்க. அங்க நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து பின்பும் அவரும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள் அப்படின்னு அங்கே முதலாவது வசனம், 3வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். இப்போ நாம இங்க பார்க்கக்கூடிய இந்த டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய வசனம் என்னாகும் 33:49, யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்சிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்திம் மட்டும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். அப்போ இந்த தேசம், இந்த இடங்கள்ல தான் அவங்க 2 வருட காலம் என்ன பண்றாங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. பாளையம் இறங்கி எதுக்காக காத்திருக்காங்க, நம்மளை யோர்தானை கடந்து கடவுள் கானான்ல கொண்டு போய் சேர்த்துருவாருங்கிற நம்பிக்கையோட காத்திருக்காங்க. அப்போ இந்த சித்திம்ல இருந்து புறப்பட்டு தான் எங்க போறாங்க, இப்ப யோர்தானுக்கு அருகாமையில் போறதாக நாம அங்க பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைட் போங்க. அப்போ யோசுவாவின் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அதிபதிகளை நோக்கி நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். என்ன பண்றாங்க, நீங்க சமஸ்த இஸ்ரேலும் கூடி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்குள்ள போய் உங்களுடைய மக்கள்கிட்ட நீங்க போய் என்ன சொல்லுங்க, 3 நாளைக்குள்ள கடவுள் நம்மளை இந்த யோர்தானை கடந்து போக பண்ணுவார், அதுக்காக உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அங்கே சொல்றாங்க. சரி, அடுத்த அப்போ ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவராகிய கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற லேவியராகிய, இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாள்லாம் படிச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கடந்து போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் பின்பற்றக்கூடும். அப்போ அதுல சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடவுளுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு போகும்போது நீங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, அதன் அருகில போகவே கூடாது. எவ்வளவு தூரத்தில் இருக்கணும், 2000 முழம் தூரம் நீங்க தள்ளி தான் போகணும். கடவுளுடைய பெட்டியை யாரும் என்ன பண்ணக்கூடாது, நெருங்கி போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த நியமங்கள் எல்லாம் நம்ம வரிசையா யோசுவாவின் காலத்துல பார்த்துக்கிட்டே வரோம். ஆனா நாம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்துல 2 காரியங்களை முதலாவதாக குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, யோர்தானை கடந்து போவதற்கு முன்பு இஸ்ரேல் மக்கள் அனைவரும் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை நீங்க தூய்மையா வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கட்டளை. 2வது எது, நீங்க உடன்படிக்கை பெட்டியை தொடாம, உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லை பக்கமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, போகாம நீங்க அதை விட்டு தள்ளி தான் கடந்து தான் போகணும் அப்படிங்கிறது. அப்போ கடந்துதான் போக வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே யோர்தானை பத்தி இங்க சேலம் சகோதரர் பயங்கரமா ஆராய்ச்சி செஞ்சு வச்சிருப்பீங்க. அதனால நான் ஒன்றும் புதுசா இதில் பெருசா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான வேலை இருக்காது நான் நம்புறேன். அப்போ அவர்கள் கடந்து போறதுக்கு முன்னாடி அந்த யோர்தான் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்க்கும்போது, இதே ஆபிப் மாதம் நீசான் மாதத்துல தான் அவங்களும் என்ன பண்றாங்க, கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகக்கூடிய அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாரிக்காலமாக இருக்குது. மாரிக்காலம்னா என்னது, மழை அதிகமாக பெய்யக்கூடிய அந்த காலம். அப்போ மழை அதிகமாக பெய்யக்கூடிய அந்த காலத்துல யோர்தான் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நாட்களாக, மாதமாக அந்த யோர்தான் அந்த இடத்துல இருக்கு, கரை புரண்டு ஓடக்கூடியது. நம்ம கடலை கடவுள் 2ஆக பிளக்கும் போது தண்ணி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நடுக்கடல் பிளந்து தண்ணி 2 பக்கமும் சுவர் போல நின்றதாக நம்ம வாசிச்சோம், படிச்சிருக்கோம், ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஆனா இங்க யோர்தான் பிரியும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாங்க, கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த யோர்தான் நதியினுடைய ஓரத்துல அப்படி போய் காலை வைங்க, அதுக்கப்புறம் கடவுள் வல்லமை செய்வார் அப்படின்னு சொல்லுறாங்க.
அங்க யோசுவாவின் புஸ்தகத்துல 13வது அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கடவுள் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். அங்க என்னாச்சு அப்படின்னா, கடல் ரெண்டா பொளந்து நின்றுச்சு, சுவர் மாதிரி, தண்ணி எங்கேயும் ஓடல. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, மேலே இருந்து ஓடி வரும்னா எங்க மேல இருந்து ஓடி வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருதும்ல. மேல இருந்துன்னா எங்க இருந்து வரணும்? மலையில இருந்து. அப்போ 3 ஊற்றுகளிலிருந்து புறப்பட நீர் தான் என்னவா வருது? யோர்தானா கடந்து வருது. அப்படி வரக்கூடிய அந்த நீர் எப்படி வருது அப்படின்னா, இது புறப்படக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, யோர்தான் நதி, அந்த புறப்படக்கூடிய இடம் மத்திய தரைக்கடலினுடைய மட்டத்திலிருந்து 1700 அடி உயரத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த தண்ணீர் போய் சேரக்கூடிய இடம் எப்படியா இருக்குதுன்னு பார்க்கும்போது 1200 அடி கீழே இருக்கு. கிட்டத்தட்ட 3000 அடி ஆழத்துல இந்த தண்ணி போய் என்ன ஆகுது? யோர்தான் நதி போய் எங்க கலக்குது? சாக்கடல்ல கலக்குது. சரியா? அப்போ கிட்டத்தட்ட 3000 அடி வேகத்துல இருந்து மேல இருந்து தண்ணி வந்துச்சுன்னா எவ்வளவு வேகத்துல வரும்? இப்ப நம்ம ஊர்ல வந்து கால்வாயிலையோ இல்ல கம்மாவிலையோ போய் இறங்கி நிற்கும் போது தண்ணி திறந்து விட்டாங்கன்னா நம்மளால ஒரு 5 நிமிஷம் தாக்கு பிடிச்சு நிக்க முடியுமா? அது தள்ளுற தள்ளுக்கு தண்ணியோட போயிடும். ஆனா 3000 அடி உயரத்திலிருந்து கொற்ற அந்த நதி சாக்கடலுக்கு போய் எங்க போய் சேரும்போது எவ்வளவு வேகத்துல வரும்? அப்படியாப்பட்ட தண்ணீர் என்ன ஆகுது அப்படின்னா, ஆசார்களுடைய அவங்க பெட்டியை தூக்கி வரக்கூடிய அவங்களுடைய கால்கள் தண்ணீர்ல பட்டோன்னு மேல இருந்து வர தண்ணி அப்படியே நின்றுச்சான். அப்ப இங்க ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி என்னாச்சு? சாக்கடல்ல போய் வழிஞ்சிருச்சு. அப்ப இந்த இடம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, வெட்டாந்தரையா இருக்கு. இந்த வெட்டாந்தரையை கடந்து தான் என்ன பண்றாங்க? மக்கள் கடந்து செல்வதாக அங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ அவர்கள் கடந்து சென்ற போது அந்த வெட்டாந்தரையை கடந்து போறாங்க இல்லையா, அந்த கடந்து போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சும்மா அப்ராக்சிமேட்டா அதை கடந்து போறதுக்கு. ஏற்கனவே ஒரு 25 லட்சம் மக்கள் இருக்காங்க. அது இல்லாம அவங்களுடைய ஆடு மாடு இன்னும் ஒட்டகம் இதெல்லாம் சேர்த்து எத்தனை லட்சம் பேர், எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும். அந்த கூட்டங்களை எல்லாம் ஸ்லைடை மட்டும் பாருங்களேன். அந்த கூட்டங்களை பாருங்களேன். ஒரு சின்ன இதுக்காக இமேஜ் போட்டிருக்கேன். அதில் பாருங்களேன், அந்த தண்ணி வந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு நிற்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது இல்லையா, அங்கேயே நின்றுச்சு. ஆனால் மக்கள் எவ்வளோ தூரத்தில் எங்கிட்ட எவ்வளோ தூரம் வந்து கடந்து வராங்கன்னு பாருங்க. அவங்களுக்கும் அந்த பெட்டிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த பெட்டி 2000 முழங்கிறது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. அந்த பெட்டிக்கும் இந்த மக்கள் கடந்து வர்றதுக்குமான தூரம். அந்த 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க? மக்கள் எல்லாம் இங்கிட்ட இருந்து கானானுக்குள்ளாக நுழைவதாக நம்ம அந்த இமேஜ் அங்க பார்க்கிறோம். இப்போ நாம அடுத்த ஸ்லைடு போங்க, மேல போங்க. இப்போ போங்க அடுத்தது பேரு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்த ஸ்லைட் பேரு அந்த 16வது பக்கம், 16வது. ஓகே, இதுக்கு முந்தின ஸ்லைடு. நீங்க இந்த ஸ்லைடை பாருங்க. இந்த சிகப்பு கலர்ல இருக்குது இல்லையா, இதுதான் வந்து அவங்க மக்கள் வந்து உள்ள நுழையிறதுக்கான வழியாக அங்க நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா மேல இருந்து பாருங்களேன், கிண்ணரோத் கடல்னு ஒன்று இருக்கா, அதுக்கு மேல வந்து ஆத்சோர்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து யோர்தான் நதி, அதுக்கப்புறம் கீழே இருந்து ஆதாம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஆதாம்ங்கிற இடத்துல இருந்தும் உப்பு கடலுக்குன்னு சித்திம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, ஒரு ரெட் கலர் கோடு போகுது பாருங்க. இந்த இடைப்பட்ட தூரத்துல தான் என்ன பண்றாங்க? அவங்க மக்கள் கடந்து போவதாக நம்ம பார்க்கிறோம். எங்க கடக்குறாங்க? ஆப்போசிட்ல அவங்க கடந்து போகக்கூடிய முதல் இடம் எதுவா இருக்குது? என்ன எழுதி இருக்கு தெரியுது? அங்கிருந்து கில்கால் அப்படிங்கிறது தான் என்னது? அந்த முதல் இடமாக இருக்கிறது. கில்கால் அப்படிங்கிற இடத்துக்கு தான் என்ன பண்றாங்க? முதலாவதாக போய் அவர்கள் பாளையம் இறங்குவதாக நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அங்க யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ல வாசிக்கும் போது, இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அப்போ கடவுள் வந்து அங்க எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட பண்ணின நாள்
என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, 10ஆம் நாள் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி அதை அடித்து தங்களுடைய நிலைக்கால்கள்ல தெளித்து, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பஸ்காவை அனுசரித்து அங்கிருந்து புறப்பட்டு எகிப்திலிருந்து வெளியில வர்றாங்க. அப்போ எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட அந்த நாளை நினைவு கூறக்கூடிய பண்டிகை தான் என்னது, பஸ்கா. இங்க வந்து அவங்க சேர்ற நாள் எப்ப இருக்குன்னு பாருங்க. 440 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எப்போ வந்து சேர்றாங்க, அதே மாதிரி முதல் மாதம் 10ஆம் நாள் ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்யக்கூடிய அந்த நாள்ல தான் அவங்க என்ன பண்றாங்க, கானானுக்குள் கால வைக்கிறாங்க. அந்த நாள்ல என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பஸ்காவுக்கான ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்யும். அடுத்த வசனம் போட்டிருக்காங்க பாருங்க, யாத்ராகமம் 12:3, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். எதுக்கு, பஸ்காவுக்கு. அப்போ இந்த பஸ்காவை எங்க கொண்டாட போறாங்க, இப்ப கானான்ல கொண்டாட போறாங்க. இத்தனை வருஷமா எங்க கொண்டாடினாங்க, அந்நிய தேசத்துல, வனாந்தரத்துல, காடு மேடு மலைன்னு அவங்களுக்கு எல்லாம் அங்க அங்க எங்க இடம் கிடைக்குதோ அங்க கடவுள் எங்க ஆயத்தப்படுத்துறாரோ அங்க தங்களுடைய பஸ்காவை அனுசரிச்சாங்க. அப்போ இத்தனை வருஷமா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம பல வருஷமா குடிசை வீட்டிலேயே இருந்துட்டு ஒரு 25-30 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல சிமெண்ட் கட்டின வீடு, செங்கல் வச்சு கட்டின வீட்டுக்குள்ள நம்ம போய் நுழையும் போது, நம்மளுடைய சொந்த வீட்டுக்குள்ள போய் நுழையும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பா, நம்ம வாழ்க்கையில 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வீட்டில் வந்து நம்ம வாழ்றோண்டா அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இல்லையா, அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதை விட பல மடங்கு இப்ப இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இங்க இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, படுத்து அதாவது தூங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. கடவுள் எங்க சொல்றாரோ அங்க தங்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு திருப்பி கிளம்பு அப்படின்னு என்ன பண்ணாங்க, அப்படியே நடந்து 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 இப்பதான் எங்க வந்திருக்காங்க, தங்களுக்குன்னு சொல்லிக்கொள்ள ஒரு இடம், தங்களுடைய தேசம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு இடம். அது யார் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது. அப்ப அந்த தேசத்துக்குள்ள அவங்க வந்து நுழையும் போது எவ்வளவு சந்தோஷமா வந்து நுழைஞ்சிருப்பாங்க. அந்த அந்த யோர்தானுடைய நதியினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 90 அடி, குறைந்தபட்சம் 90 அடி, அதிகபட்சமா 200 அடி அகலம் இருக்குன்றாங்க அந்த யோர்தான் நதி அவங்க கடந்து வந்த காலத்துல. அப்போ அந்த நதியை, அந்த 200 அடியை கடக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ சந்தோஷமா கடந்திருப்பாங்க. அதை ஃபீல் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ நம்மளை எடுத்துக்கோங்களேன், நாம ஒருவேளை இஸ்ரேல் மக்களா இருந்து கடவுள் நமக்கு சொந்தமான ஒரு பூமியை கொடுக்க போறாருன்ற ஆர்வத்தில் நம்ம கிளம்பி போனோம்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா கிளம்பிருப்போம். ஏன்னா அந்த கரையில இருக்கு கானான், அடுத்த கரையை தானா கானான், எங்களுடைய தேசம். கடவுள் எங்களுக்காக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அங்க அடுத்த வசனத்தை, அடுத்த ஸ்லைட் போங்க. கடவுளுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷ யாவரும் மாலை மட்டும் இஸ்ரேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கடவுள் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கடவுள் அவர்களுக்கு ஆணையிடுறார். ஏன்னா இந்த ஆர்வம் எப்படி இருந்ததுன்னா, எங்க அப்பா தாத்தா பாட்டன் பூட்டை யாருமே பார்க்கல கானான் தேசத்தை. ஏன்னா 440 வருஷம், இந்த 40 வருஷத்துல வனாந்தர பயணத்துல என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி மூதாயிரம்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டாங்க. இப்ப இருக்கிறது யார் தான், இந்த ஜெனரேஷன், இளைய தலைமுறை தான், நாங்க தான். அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு என்ன பண்ணிருக்கு, கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் இப்ப நமக்கும், என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எங்களுடைய முப்பாட்டன் யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. என்னன்னு, இப்படிப்பட்ட சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இப்படிப்பட்ட சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கே சத்தியம் தெரிஞ்சிருக்காது. ஆனா நமக்கு என்ன பண்ணிருக்கு, அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்க எங்க போறாங்க, யோர்தானுக்கு போறாங்க. அங்க எப்படிப்பட்ட இருக்குது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கு. இப்ப நாம எதுக்கு தயாராகிட்டு இருக்கோம், நாமளும் பரம கானானுக்கு தான் வரும். அங்க என்னவா இருக்கும், பாலும் தேனுமா ஓடும், இதை விட பல மடங்கு இருக்கும் கடவுளுடைய ராஜ்யம் அது. அப்போ இவர்களுக்கு கிடைத்த அந்த இளைப்பாறுதல் வந்து எப்படியாப்பட்டதுன்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இஸ்ரேல் மக்கள் தாங்கள் எதிர்பார்த்த இஸ்ரேலுக்குள்ள அவர்கள் கால் வைக்கும் போது எவ்வளவு சந்தோஷத்தோட, எவ்வளவு மன மகிழ்ச்சியோட, எவ்வளவு ஆறுதலோட, இளைப்பாறுதலோட அவங்க போய் நுழைஞ்சிருப்பாங்க.
அடுத்த ஸ்லைட்ல போங்க. அதனாலதாங்க நீதிமொழிகள்ல சொல்லும்போது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஏன் இளைக்க பண்ணுது அப்படின்னா, கானானு இங்க இந்த கரையில நின்று அந்த கரையை பார்த்தா கானான் தெரியும். ஆனா கடவுள் என்ன பண்ணல, 2 வருஷமா அவங்கள அனுமதிக்கவே இல்லை அந்த பக்கம் போறதுக்கு. யாருமே அங்கிட்டு போக முடியல. ஏன்னா இந்த 2 வருஷமும் கடவுள் என்ன தீர்மானிச்சாரு, எங்க கடவுளை வந்து முறுமுறுத்து பேசின எல்லாருடைய பிராணனும் இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு, அடுத்த சந்ததியை கொண்டு போகணுங்கிறது அவருடைய தீர்மானம். வணங்கா கழுத்துள்ள எல்லா ஜனங்களும் என்ன பண்ணணும், மடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேசத்துக்குள்ள அவங்க காலை போய் வைக்கணும். அதுதான் அவருடைய திட்டம். அப்போ அதற்காக என்ன பண்றாங்க, 2 வருஷம் கடவுள் காத்திருக்க வைக்கிறார். பக்கத்துல இருந்து என்ன பண்ணல, ரொம்ப சிம்பிள். நம்ம தோட்டத்துக்கு போறோம், மரத்தை அண்ணாந்து பார்க்குறோம், ஒரு பெரிய மாம்பழம் தொங்குது. நம்மளால என்ன பண்ண முடியாது, எட்டி பறிக்க முடியாது. ஒன்று என்ன பண்ணணும், கல்லை விட்டு அடிக்கணும். கல்லை விட்டு அடித்தா என்னாகும், மாம்பழம் செதறி கீழே விழுந்து செதறிடும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், மரத்து மேலே ஏறி பறிக்கணும். மரத்து மேலே ஏறினா கிளை முறிஞ்சிரும். நம்ம என்ன பண்ணணும், அப்போ வேற வழியே இல்லை, அதுவாக கீழே விழுற வரைக்கும் காத்திருக்கணும். இல்லை அப்படின்னா அதை பறிக்கிறதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணுவோம். அதை முயற்சி பண்ணுறதுங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு, அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா 2 ஆப்ஷனுமே முடியாது. கல்லை விட்டு அடித்தாலும் மாம்பழம் வீணாயிடும், மேலே ஏறி பறிச்சாலும் என்ன ஆகிடும், நுனி கிளையில் இருக்கிற மாம்பழம் முறிஞ்சு கீழே விழுந்துரும். அப்போ இந்த காத்திருப்புங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா அதற்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதல் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து நாமளா உணர்கும் போது தான், நம்மளா அனுபவிக்கும் போது தான் அதை நம்மளால அதை ஃபீல் பண்ணவே முடியும். அப்போ விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். 400 வருட சிறை இருப்பு, 38 வருடம் வனாந்திரம் என்று இருந்தவர்கள் கானானுக்கு வெளியே 2 ஆண்டு காலம் காத்திருந்தார்கள். அங்க இஸ்ரேல் மக்கள் தாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த இளைப்பாறுதல் அவர்களுக்கு கானானுக்குள் நுழைந்தவுடன் கிடைத்தது. அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா உங்களுக்கு? கானானுக்குள் நுழைந்த இஸ்ரேல் மக்கள், ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது கானான் தான், கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன, அவங்க இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம்ல, நிம்மதியா இருக்கலாம்ல. இது அவங்களுடைய தேசமாச்சே, கடவுள் அவங்களுக்காக கொடுத்த தேசமாச்சே. அங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாலமிறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்த நேரத்தில் எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இளைப்பாறுதலை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு தொடர்ச்சியா சொல்றேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கில்காலில் வந்து கானான் தேசத்திற்குள் நுழைந்து கில்காலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாளையம் இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, யோசுவா வச்சு விருத்த சேதனம் பண்றாங்க. விருத்த சேதனத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அப்போ 10ஆம் தேதி அவர்கள் நிசான் மாசம் 10ஆம் தேதி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கானானுக்குள் நுழைந்து ஆட்டுக்குட்டியை தேர்வு செஞ்சு பஸ்காவிற்கு அடிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ 14ஆம் தேதி என்ன பண்றாங்க, சாயந்தரம் அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளே பஸ்காவை ஆசரித்தார்கள். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அந்தி நேரத்திலே, முந்தின ஸ்லைடேமா, அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். சமனான வெளிகள்லாம் எங்க பார்த்தீங்கன்னா ஒரே சரிசமமான இடம். நல்ல அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்களேன். வெயில் இல்லை, சூரியன் மறைஞ்சிருச்சு, அந்த இரவு பொழுது அந்த சாயந்தர நேரத்தில் நல்ல ஒரு குளிர்மையான காற்றுல இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு மன நிம்மதியோட அந்த பஸ்காவை ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு தவிப்பும் இல்லாமல், ஐயோ யார் போரிட வந்துருவா, யார் நம்மளை கொன்றுவா அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. இது இந்த பண்டிகைங்கிறது வந்து தாங்கள் எங்க இருந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் தங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளை இன்னைக்கு எங்க கொண்டாடுறாங்க, தங்களுடைய தேசத்துல கொண்டாடுறாங்க. அப்போ இந்த தேசத்தில் தங்களுடைய தேசத்துல கொண்டாடுற போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும்.
அப்போ இந்த பஸ்கா அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்ததா அப்படின்னு நம்ம கேட்க, அதை நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கலாம். இது வந்து எப்படியாப்பட்டதுன்னா, அவர்களுக்கு ஒரு தற்காலிகமான இளைப்பாறுதலாக அது இருந்தது. இந்த எரிகோவின் சமனான வெளிகளிலே மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆனா அங்க இதுல சொல்லும்போது, எசேக்கியேலின் புஸ்தகம் 20:6 சொல்லும்போது, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்கு நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட அந்த தேசம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த இந்த இளைப்பாறுதல் என்பது நிரந்தரமானது அல்ல என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, நாம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய பஸ்கா இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள நாம என்ன பண்ண போறோம், நாம அந்த ராபோஜன நிகழ்வை, பஸ்காவை நாம என்ன பண்ண போறோம், கொண்டாட போறோம். ஆனா கடந்த காலங்களில் இஸ்ரேல்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா, 40 வருடம் வழிநடத்தி வந்ததுக்கு அப்புறமும், கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க எப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க எபிரேயர்ல சொல்லும்போது, எபிரேயர் 3:8-11 வசனங்களை வாசிக்கும் போது, எபிரேயர் 3:8-11, வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். என்ன பண்ணணும், கடினப்படுத்தாது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். போதும். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கானானுக்குள்ள வந்து நுழைஞ்சது அவர்களுக்கு என்னமோ, இந்த பூமிக்குரிய அடிப்படையில் ஒரு சாதாரண மக்களாக அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதலாக இருந்தாலும், ஆனால் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இளைப்பாறுதல் என்னவாக இருக்குதுன்னா, எட்டாக்கனியா இருக்குது. அது அவ்வளவு சீக்கிரத்தில் போய் என்ன பண்ணிட முடியாது, பிடிச்சிட முடியாது, நமக்கு அது கிடைக்காது. இப்போ நம்மளை எடுத்துக்கோமே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இவர்களைப் போல தான் நம்மளும் பல நாளில் என்ன பண்ணுறோம், இவர்களைப் போல பல நேரங்களில் வந்து நம்ம வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் இருக்கும், பல நேரங்களில் முணுமுணுக்கக்கூடியவர்களாக இருக்கும், பல நேரங்களில் அவருக்கு எதிரானதை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுது, இந்த உலகம் நம்மளை கொண்டு போய் நெருக்கடிக்கு கொண்டு போய் தள்ளுது, நம்மளை செய்ய வைக்குது. அப்போ இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக அவர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 10ஆம் தேதியிலிருந்தே தங்களை என்ன பண்ணுவாங்க, ஆயத்தப்படுத்திக்குவாங்க. இஸ்ரேல் மக்கள் அந்த பஸ்காவை அனுசரிப்பதற்கு 10ஆம் தேதியிலிருந்தே தங்களை ஆயத்தப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ நம்மளை எடுத்துக்குவோம், நாம் என்ன பண்ணுறோம், ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதற்காக நாம் நம்மளை தயார்படுத்துறதுக்கு முயற்சிப்போம். அதுக்கு முந்தின நாளாக கூட இருக்கலாம். நம்மளுடைய இப்போ இருக்கிற வாழ்க்கை நடைமுறையில் நம்மளை எப்போ தயார்படுத்துகிறோன்னா, பஸ்காவுக்கு முந்தின நாள், அந்த ராபோஜன நிகழ்வுக்கு முந்தின நாள் கூட நம்மளை தயார்படுத்திக்குவோம். அப்போது இந்த தயார்படுத்துதல்ங்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம்லாம் இல்லை. இது என்ன ஒரே நாளில் சமைச்சு சாப்பிட்டு பாத்திரங்களை கழுவி வைக்கிற விளையாட்டு பொருள் அல்ல. தயார்படுத்துறதுங்கிறது இஸ்ரேல் மக்கள் போல 10ஆம் தேதியே தொடங்குறது இல்லை. தயார்படுத்துறது ஒவ்வொரு நிமிடமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும், நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நான் இந்த பூமிக்குரிய கானானுக்குள் நுழைவதற்காக பாடுபடலை, கடவுள் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த கானானுக்குள் நுழைவதற்கு நான் என்னை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நான் படுத்துக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் என்னை ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்ணணும், என்ன ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மாசமோ ஒரு வாரமோ இல்லை ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே நம்ம தயார்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அங்கே அப்போஸ்தலர்களை வாசிக்கும் போது கூட 7:51 வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். இப்போ விருத்த சேதனம் பஸ்காவை அனுசரிக்க போறதுக்கு முன்னாடி யோசுவா இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்றாரு, கற்கான கல்லை எடுத்து அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணாங்க. அது வெறும்
சடங்காச்சாரியமாக செய்யப்பட்ட விருத்த சேதனம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம எப்படியாப்பட்ட விருத்த சேதனத்தை நம்ம செய்யணும்? எப்படியாப்பட்ட விருத்த சேதனத்தை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். அங்கே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:2-5 நம்ம வாசிக்கும் போது, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் கடவுள் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, அவர்கள் எல்லார் மேலேயும் கடவுள் ரொம்ப பிரியமா இருக்க நம்ம நினைச்சுக்க முடியுமா? ஆனா நம்ம மேல ஒரு பிரியமா இருக்காது. நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால தான் நாம இங்க வந்து உட்காந்துருக்கோம். நம்ம அந்த இத்தனை கோடி மக்கள்ல இருந்து கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, பிரிச்சு கொண்டு வந்து இங்க உட்காந்துருக்காரு. இதான் சத்தியம், இதை கேளு அப்படின்னு. நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை என்ன பண்றாரு, கடவுள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இத்தனை கோடி மக்களுக்கு கிடைக்காத என்ன பண்ணிருக்கு, நமக்கு இங்க கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய சந்ததிக்கு என்ன பண்ணணும், இதை கொண்டு போய் நாம சேர்க்கணும். அப்போ எத்தனையோ கோடி மக்களுக்கு கிடைக்காத சத்தியம் இங்க நமக்கு கிடைத்திருக்குது அப்படின்னா நாம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், இப்ப தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். எதுக்கு? கானானுக்குள் போறதுக்கு. யூ ஆர் செலக்டட். நாம என்ன பண்ணிருக்கோம், இப்ப செலக்ட் ஆயிட்டோம். இப்ப என்னன்னா, நாம மட்டும் போறோமா இல்ல நம்மளோட சேர்ந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறோமா இல்ல நாமளே போகாம இருக்க போறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரிய இலக்கு. இந்த இலக்குக்குள்ள நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், தயார் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அங்க இஸ்ரேல் மக்கள் வந்து கானானுக்குள் நுழைய அவர்களுக்கு முன்பாக எது இருந்துச்சு அப்படின்னா, எது இருந்துச்சு கடைசி அவங்க நுழையிறதுக்கு முன்னாடி? யோர்தான் தான். இஸ்ரேல் மக்கள் கடைசி எங்க நின்னாங்க, அந்த பக்கம் கானான், இந்த பக்கம் அவர்கள் பாளையம் இறங்கிய தேசம், மோவாபின் தேசம். அப்போ இவர்களுக்கு நடுவில் எது இருந்துச்சுன்னா அந்த யோர்தான் தான். அப்போ அவர்களுக்கு நடுவே இருந்தது அந்த யோர்தான் தான். அவர்களுக்கான உபத்திரவங்கள், அநேக உபத்திரவங்களை கடந்து செல்வதில் அவங்களுக்கு அநேக சிரமங்களை கடந்து தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இஸ்ரேலர்களும் அப்படிப்பட்ட சிரமங்களை சந்திச்சு தான் இந்த கானானுக்குள் வந்து நுழைஞ்சிருக்காங்க. அங்கே கலாத்தியரின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது கூட 1:4 அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து என்ன பண்றாரு, நம்மை மீட்டு கொள்வதற்காக நம்முடைய மீட்பராய் இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார். இப்போ நாம எகிப்தியரை, அதாவது இஸ்ரேல் மக்கள் அனுசரிச்ச பஸ்காவை அனுசரிக்க போகல, நம்முடைய மீட்பரனுடைய பஸ்காவை, ராபோஜனத்தை நாம என்ன பண்ண போறோம், அனுசரிக்க போறோம். இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே அவர்கள் எதை நினைவு கூர்ந்தார்களா, கடவுள் அவர்களை என்ன பண்ணாரு, எகிப்திலிருந்து மீட்டு அழைத்து வந்ததை தான் என்ன பண்றோங்க, நினைவு கூர்ந்தாங்க. ஆனா நாம என்ன பண்ண போறோம், நாம எதை அனுசரிக்க போறோம் அப்படின்னா, இந்த ராபோஜனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பரம கானானுக்குள் நுழைவதற்கான ஆயத்தம் தான் இந்த ராபோஜன நிகழ்வு. அதனுடைய முதல் செயல் தான் எது அப்படின்னா இந்த கால் கழுவுதல் நிகழ்வு. ஏன் அப்படின்னா, அவர் கடவுளுடைய வாசஸ்தலத்தில் போய் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து நுழைந்துட்டார். நம்மளோட சேர்ந்து மனிதரா பிறந்த அவரு என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டார். எங்க, பரம கானானுக்குள்ள போய் நமக்கான இடத்தை அவர் ஆயத்தம் பண்றதுக்கு அவர் நுழைஞ்சிட்டார். அவர் ஆயத்தம் பண்ணி இடத்த ரெடியா வச்சிருக்கார். நாம அவரை மாதிரி போய் சேரணுங்கிறது தான் என்னது, அவருடைய மிகப்பெரிய இலக்கு. அப்போ நம்மளை நாம தயார்படுத்தி கொள்றதுக்கு இது சரியான காலம். ஏன் அப்படின்னா, நாம இன்றைய காலகட்டத்தில் கடவுளுடைய மீட்பரனுடைய
வருகையை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், எதிர்நோக்கி இருக்கிறோம். ஏன்னா கடைசி காலம், இது கடைசி காலம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. அப்ப இந்த கடைசி காலத்துல வாழ்ற நாம எப்படி கானானுக்குள் நுழைவது அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து மட்டும்தான் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். கடந்த 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஒருவேளை நாம உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை நம்ம மரித்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தாலும் சரி, அது நமக்கு தெரிய போறதில்லை. ஆனா நாம உயிரோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நாம் கானானுக்குள் நுழைவதற்கு நம்மை நாம என்ன பண்ணிக்கணும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமானதாக நாம இங்க இருக்குது. அப்போ இந்த ஆயத்தப்படுத்துறதுங்கிறது அப்படி நம்ம யோசிக்கும் போது அங்கே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:6-8 வாசிக்கும் போது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. இந்த காலகட்டங்கள்ல நாம எப்படி அங்க இயேசு கிறிஸ்து அந்த ராபோஜன நிகழ்வுல காலையில சகோதரர் எடுத்தார் இல்லையா, முதல் இதுல அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுக்குள்ள யார் பெரியவன்கிற விவாதம் ஏற்பட்டுச்சு. யார் பெரியவன்கிற விவாதம் ஏற்பட்டுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாத சமயத்தில் அது நடந்திருந்தாலும் சீடர்களுக்கு அது அத்தியாவசிய தேவையற்றது. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நீங்க யார் பெரியவங்களா இருந்தா யார் பெரியவனா இருக்குங்கிற கேள்வியே தேவையில்லையே. இப்ப நம்மளை எடுத்துக்குவோமே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்ப இங்க யார் பெரியவர்கள் அப்படிங்கிற போட்டி நமக்குள்ளே இருக்கு, எல்லா சபைகளுக்குள்ளும் இருக்கு. நான் நல்லா பேசுறேன்னா, இல்லை நான் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்றேன்னா, இல்லை நான் நல்லா சப்ஜெக்ட் பேசுறேன்னா, இல்லை என்னை விட யார் பேசிட போறா அப்படிங்கிற, இல்லை என்னை விட வேற யாரு தீர்க்க தரிசனம் பெருசா சொல்லிட போறா அப்படிங்கிற எண்ணங்கள் இங்க இருக்கக்கூடிய அநேக சபைகள்ல தென்பட்டுக்கிட்டே இருக்கு, வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அங்க கொரிந்தியர்ல சொல்லும்போது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. ஏன் அப்படின்னா கொஞ்சோண்டு புளித்த மாவு என்ன பண்ணும், நல்ல மாவையும் சேர்த்து கெடுத்துரும். அங்கே அடுத்ததுல சொல்லும்போது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு. ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை நாம என்ன பண்ணணும், ஆசரிக்க கடவோம் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப நாம எப்படிப்பட்ட பஸ்காவை கொண்டாடணும் அப்படின்னா, துர்குணமும் துப்புரவும் பொல்லாப்பும் நம்மகிட்ட இருக்க வேண்டிய என்னது, மனமேட்டிமை, துர்குணம், பொல்லாப்பு, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், தொடச்சு தூக்கி எறிஞ்சிடணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சபைக்குள்ள கால் கழுவுறது அப்படின்னு ஒரு நிகழ்வு நடத்தும் போது நம்ம எல்லாருமே யார் காலை வேணாலும் நம்ம கழுவோம். அது ஒரு சடங்காச்சாரியமா நின்றக்கூடாது, ஒரு சடங்காச்சாரியமா நின்றக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கே பஸ்காவை அனுசரிக்கும் போது விருத்த சேதனம் எப்படி செய்யப்பட்டதோ அதே போல நம்முடைய இருதயத்திலும் விருத்த சேதனம் செய்யப்பட்டால் ஒழிய நாம் கால் கழுவுதல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம விருத்த சேதனம் நம்முடைய இருதயத்துல செய்யாம காலை மட்டும் போய் கழுவுறதுனால அது என்ன ஆகும், கால் மட்டும்தான் சுத்தமாகும், என் இருதயம் என்னவா தான் இருக்கும், அப்படியே அதே அழுக்கோட தான் இருக்கும். அதே மனமெட்டிமையும் அதே துர்குணமும் அதே பொல்லாப்பும் எனக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் வெறுமனை போய் இன்னொருத்தருடைய காலை கழுவுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு அநேக மருத்துவமனைகளில் போய் பாருங்க, எத்தனையோ ஸ்டாஃப் நர்ஸு என்ன பண்றாங்க, நோயாளியாக வரவங்களுடைய உடம்பு முத கொண்டு தொடச்சி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்கிறாங்க. அவங்க செய்யறது என்னது, சாதாரண விஷயம்லாம் இல்லை, அது நம்மளால செய்ய முடியாதான். ஆனா ஒரு காலை கழுவுறது அப்படிங்கும்போது ரொம்ப சாதாரண விஷயம்தான். யார் வேணாலும் யாருடைய காலை வேணாலும் கழுவிடலாம். சின்னவங்க பெரியவங்க காலை கழுவிட முடியும். ஆனா என்ன, பெரியவங்க சின்னவங்க காலை கழுவுறது கொஞ்சம் யோசிப்பாங்க வயசு வித்தியாசத்துல. ஆனா சின்னவங்க பெரியவங்க காலை கழுவிடுவாங்க. அந்த கால் கழுவுதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 சாதாரண விஷயமா நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சடங்காச்சாரியமா இருக்கும். அங்க விருத்த சேதனம் என்னவா இருந்துச்சு, சடங்காச்சாரியம் தான். ஏன் அப்படின்னா அவர்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்படலை, உடல் அளவுல தான் அவங்க என்ன பண்ணாங்க, விருத்த சேதனம் செஞ்சாங்க. இப்ப நாமளே நம்ம எடுத்துக்குவோம், நம்மளுடைய விருத்த சேதனம் எங்க செய்யப்படணும் அப்படின்னா
நம்முடைய இருதயத்துக்குள்ள. நம்ம கால் கழுவுறது வந்து தாழ்மையை காட்டாது, அது யார் வேணாலும் செய்ய முடியும். ஆனா விருத்த சேதனம் இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டு நாம என்னைக்கு மன நிறைவோட நான் என்னுடைய சகோதரனை 100% அன்பு செய்யறேன், நான் சகோதரத்துவத்தோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த எண்ணத்தோட நான் இன்னொருத்தரோட காலை தொடும்போது எனக்கு அது முழுமை பெறும். அந்த கால் கழுவுதல் சடங்காச்சாரியமாக இல்லாம அது மீட்பர் நமக்கு என்ன உணர்த்திட்டு போனாரோ அதை வெளிப்படுத்தக்கூடியதாக அங்க இருப்பதாக அங்க நம்ம பார்க்கிறோம். அங்கே எபிரேயரில் வாசிக்கும் போது கூட எபிரேயரின் புத்தகம் 4:1 சில வசனங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நம்முடைய இருதயத்தில் நாம விருத்த சேதனம் பண்ணல அப்படின்னா அவருடைய இளைப்பாறுதல்ல நம்ம என்ன பண்ண முடியாது, போய் நுழையவே முடியாது. ஆனபடியினாலே இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேல் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலையா, அவர்களும் என்னதான் பண்றாங்க, அவர்களும் இந்த பரம கானானுக்காக காத்திருக்கிறார்கள். எப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க, தங்களுடைய ராஜா மீண்டும் தங்களை காப்பாற்றுவதற்காக மீண்டும் வருவார்னு அவங்க காத்திருக்கனுடைய இதே வேற. அவங்க ராஜாவா வரும்போதே தலையில கிரீடத்தோட இறங்கி வருவார்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம் அப்படி இல்லை. நம்மளுடைய ராஜா என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு, நம்மளோட வாழ்ந்துட்டாரு, வாழ்ந்து மீண்டும் என்ன போயிட்டாரு, கடவுளோடு வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் மீண்டும் நமக்காக வருவார். அப்படி வரும்போது யாருக்கு அந்த வாய்ப்பு முதலாவது கிடைக்கும் என்று பார்க்கும்போது புறஜாதியாராகிய நமக்கு தான் என்ன பண்ணப்படுது, முதலாவதாக வாய்ப்பு வழங்கப்படுது. அப்போ ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நாம எப்படி பண்றோம், நாம கேட்ட வசனத்தை பிரயோஜனமா வச்சிருக்கோமா, அது நமக்கு பயன்பட்டுச்சா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சுயமா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஏன் அப்படின்னா விருத்த சேதனம் உங்களுடைய இருதயங்களில் செய்ய கடவுட்டும் அப்படின்னு இருக்காரு. நீங்க செய்யற விருத்த சேதனம் உடல் அளவுல இல்ல, நீ இருதயத்தில் விருத்த சேதனம் செஞ்சாதான் நீ இந்த சுவிசேஷத்தையும் நற்செய்தியும் என்ன பண்ண முடியும், ஏத்துக்கிட்டோம்னா நம்மளால நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அங்கே விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அங்க என்ன சொல்லப்படுறாங்க, அவருடைய சுவிசேஷம் இதுதான். நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய், நீ உன்னுடைய சகோதரனை 100% அன்பு செய். ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய அன்பை காட்டலும் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை அப்படின்னு நமக்காக ஒரு வாழ்ந்து காட்டிட்டு போனார் இல்லையா. அந்த விசுவாசத்தினுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நமக்கு என்னது, நாம அதை விசுவாசிக்கிறோம். அவரு சொல்லிட்டு போனாரு, நமக்காக மரித்தாருங்கிறத நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் என்னை என்ன பண்ணுது, இப்ப இளைப்பாறுதலுக்கு கொண்டு போறதுக்கு என்னை தயார்படுத்துகிறது. அப்போ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நான் போகணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணணும், என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்ன நான் எப்படி ஆயத்தப்படுத்தணும், என்னுடைய இருதயத்தில் முதலில் நான் விருத்த சேதனம் செய்து நான் என்னை இயேசு கிறிஸ்துவோடு செல்லக்கூடிய தகுதி உடையவனாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அங்கே அடுத்து வாசிக்கும் போது கடவுள் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார், மன்னிக்கணும், அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்ற அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதிலே பிரவேசியாமற் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போ அவருடைய இளைப்பாறுதல்
வரணுங்கிறதுக்காக தான் நாம காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்தாதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இளைப்பாறுதலே கிடைக்கும். அப்படிப்பட்ட இளைப்பாறுதலுக்கு காத்திருக்கிற நாம ஒருபோதும் விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு யாரு அவர்களைப் போல யார இஸ்ரேல் மக்களுக்கு இன்னைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா அவர்கள் என்ன பண்ணல, இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா அவர்கள் எதிர்பார்க்கிற ராஜா இவர மாதிரிலாம் வரமாட்டாரு, மனுஷனாலாம் வரமாட்டாரு. வந்து யாராவது சாவாரா? அவர் ராஜா. அவர் வரும்போது எப்படி வருவாரு? கையில செங்கோலோட, தலையில கிரீடத்தோட, குதிரையில தான் வருவார். அப்படிங்கிற எண்ணம் இன்னமும் அவர்களுக்கு இருக்கு. ஆனா அவர்களுக்கு மத்தியில தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு, இன்னமும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா அவங்க என்ன பண்ணல, இன்னும் விசுவாசிக்கல. ஆனா நாம என்ன பண்ணியிருக்கோம்? விசுவாசிக்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? இளைப்பாறுதலில் முதல் பந்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பா முன்னாடி சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு. அப்போ அங்கே சங்கீதத்தில் சொல்லும் போது கூட 95ஆம் சங்கீதம் 6ல இருந்து 8 வரைக்கும் நம் நம்மை உண்டாக்கின கடவுளுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். நம்மளை உண்டாக்குனவருக்கு முன்னாடி நாம தான் என்ன பண்ண முடியும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். அது செஞ்சாலே போதும். போதுமா? காலையில சகோதரர் எடுக்கும்போது சொன்னார் இல்லையா, சிலுவை இதில் எடுக்கும்போது நான் என்ன எப்படி தரிச்சிருக்கேன், நல்ல போதகனை போல ஒரு வேஷத்தை தரிச்சுக்கிட்டு நான் வெளியில சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னார். இங்க அது மட்டும் முக்கியம் இல்லை, நாம் நல்ல போதகனா இருக்கக்கூடாது. முதல்ல நாம நல்ல மனிதனா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நல்ல போதகன். அப்போ நான் நல்ல ஒரு போதகனா இருக்கிறத முதல்ல ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். நல்ல மனுஷனா இருந்தா அது என்ன ஆகும்? என்னைய அது போதகனா மாற்றும். ஏன்னா என்னுடைய நடக்கையும் என்னுடைய கிரியையும் தான் என்னைய நல்ல மனுஷன்ற இடத்துல இருந்து நல்ல போதகன் அப்படிங்கிற இடத்துக்கு என்னைய கொண்டு போகும். அப்போ கடவுளுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்? முதல்ல பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு அவருக்கு முன்பாக நான் என்னை முதல்ல தாழ்த்தணும். அப்படி நான் தாழ்த்தினாதான் நான் என்ன பண்ண முடியும்? அவரு என்னுடைய வேண்டுதலுக்கு முதல்ல செவி கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா அங்க இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் தங்களுடைய இருதயங்களை தொடர்ந்து கடினப்படுத்தக்கூடியவர்களும் வாயால் தங்களுடைய வார்த்தைகளால் கடவுளை முணுமுணுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நாம இப்ப அப்படி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரும் சோதிச்சு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடி, இந்த சூழல் நம்மளை என்ன பண்ணும்? எப்ப வேணாலும் கடவுளுக்கு எதிராக நம்மளை பேச வைக்க. என்ன கடவுளை இப்படி பண்றீங்க? எனக்கு மட்டும் ஏன் சோதனை இப்படி கொடுக்குறீங்க? நான் உங்களை தானே நம்பி இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அநேக தரம் நம்மளை நாமளே கேட்டிருப்போம், நம்மளை மறந்து கேட்டிருப்போம். ஆனா அவர் அப்படி அனுமதிக்கக்கூடியவர் அல்ல. நம்மளுடைய சோதனை எல்லாமே யார் காரணமா இருப்போம்? நம்ம தான் காரணமா இருப்போம் எல்லாத்துக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள்கிட்ட கோச்சுக்குவோம். என்ன கடவுளை எனக்கு மட்டும் இப்படி செய்றீங்க அப்படின்னு. அவருக்கு என்ன ஆசையா நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு? இல்ல. அப்போ அங்க எபிரேயர்ல சொல்லும்போது கூட 4ஆம் அதிகாரம் 4:10-14 ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் கடவுள் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இப்ப சொன்னேன் இல்லையா, நான் முதல்ல நல்ல மனுஷனா இருக்கணும். நான் நல்ல மனுஷனா இருந்தாதான் நான் ஒரு நல்ல போதகனா இருக்க முடியும். அப்படி நான் நல்ல போதகன் ஆகிறதுக்கு என்ன அடிப்படை தகுதி அப்படின்னா, நான் மனுஷனா இருக்கும்போது என்னுடைய கிரியையை நான் என்ன பண்ணியிருக்கணும்? நல்ல கிரியையை நான் வெளிப்படுத்தக்கூடியவனா இருக்கணும். ஏன்னா அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர் கடவுள் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவராகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அப்போ நாம இந்த இளைப்பாறுதலை நுழையணும் அப்படின்னா நம்முடைய இளைப்பாறுதல் பரமக்கானான், கடவுள் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பரமக்கானான், அந்த கானானுக்குள் நுழைவதுதான் நம்முடைய மிகப்பெரிய இளைப்பாறுதல். அப்படிப்பட்ட அந்த இளைப்பாறுதலை நாம பெற வேண்டும் அப்படின்னா அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ரொம்ப 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 ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். கடவுளுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதாக இருக்கு? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும்
கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்னது? இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு கொடுத்தாகணும். நம்ம எந்த வேஷம் போட்டாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. நான் போதகர் வேஷம் போட்டாலும் சரி, இல்லை நான் ராஜா வேஷம் போட்டாலும் சரி, இல்லை நான் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் தோண்டி போய் நான் நுழைஞ்சுக்கிட்டாலும் சரி, அவருக்கு வெளியரங்கமானது எதுவுமே இந்த உலகத்தில் எந்த ஜீவனும் எந்த உயிரும் படைக்கப்படலை. எனவே நம்மளுடைய இளைப்பாறுதல்ல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கானானுக்குள் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே யோவான்ல சொல்லும்போது 14 அவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ எங்கிட்ட விசுவாசமா இருன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ எங்கிட்ட மட்டும் விசுவாசமா இருன்னு சொல்லல. அதே மாதிரி கடவுள்கிட்ட மட்டும் விசுவாசமா இருன்னு அவர் சொல்லல. எந்த இடத்துலயுமே சிங்குலர் இல்லை, எல்லாமே என்னதான் ப்ளூரல் தான். ஏன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னவர் என்னை இல்லாம யார்கிட்ட போக முடியாது, பிதா கிட்ட போகவே முடியாது. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? முதல்ல என்னைய நீ ஏத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், கடவுள்கிட்டே போக முடியும். அப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக கடவுளிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த ஒரு வசனம் கூட போதும். இன்னும் இந்த உலகத்துல இவர் தான் கடவுள்னு சொல்றவங்களுக்கு. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை ஏத்துக்க முடியாது. அவரே தான் இவரே, இவரே தான் அவருன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நேரம் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். நமக்கு ரெண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. காலையில பிரதர் சொன்னார் இல்லையா, இடுக்கமான வாசலும் விசாலமான வாசலும் இருக்குதுன்னு. அவரு போற வழி எதுன்னு தெரியும். அவரோட போற வழி எது? இடுக்கமான வாசல் தான். எப்படி போக முடியும்? சிலுவையை சுமந்துக்கிட்டு தான் போக முடியும். அப்படி சிலுவையை சுமந்துட்டு போற நாம எங்க விழுந்துடக்கூடாது? விசாலமான வாசல் இருக்கு, இதுல கல்லும் இல்லை, முள்ளும் இல்லை, மேடும் இல்லை, பள்ளமும் இல்லை, சமமான தலமா இருக்கு, நம்ம ஈஸியா நடந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த ஸ்தலம் எப்படி இருந்துச்சு? அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போன அந்த கொல்கத்தா மலை எப்படி இருந்துச்சு? சமமான ஸ்தலமாவா இருந்துச்சு? கல்லும் முள்ளும் காடும் மேடும் மேடும் பள்ளமுமா கரட்டு முரடான பாதைகளாக தான் இருந்துச்சு. அதில் தான் அந்த சிலுவையை கொண்டு போனார். நம்மளே அந்த வழியில தான் வா அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா அந்த கொல்கத்தா மலையில் எப்படி அவருடைய உயிர் அங்கிருந்து பிரிந்து கடவுளிடம் போய் சேர்ந்ததோ அதே போல தான் இங்க நாம மீட்பராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கடந்து சென்று நம்மளுடைய ஜீவனை கடவுளிடம் ஒப்பு கொடுக்கும் போது நாம் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த பரம கானானாகிய வாசஸ்தலத்துக்குள் நுழைய நாம் தகுதி உள்ளவர்களாக அந்த இடத்துல இருப்போம். அப்போ நம்மளுடைய பஸ்கா நம்முடைய மீட்பரோடு அவருடனே ஆளுகை செய்ய போகும் அந்த மகிழ்ச்சியான அடையாளம் தான் நம்மளுடைய பஸ்கா, நம்மளுடைய இளைப்பாறுதல், நம்மளுடைய ராபோஜனம். என்னைக்கு நாம அப்ப அந்த மக்கள் 40 வருஷம் கடந்து தங்களுடைய சொந்த தேசத்துல நுழைந்தார்கள் இல்லையா, அன்னைக்கு அனுசரிச்ச அந்த பஸ்காவை போல நாம என்னைக்கு போய் கானானுக்குள் நுழைகிறோமோ, பரம கானானுக்குள் நுழைகிறோமோ, அப்படி நுழைகிற அந்த நாள் நமக்கு என்னப்பட்ட நாள்? மிகப்பெரிய இளைப்பாறுதலை பெறப்போகக்கூடிய நாள். அதுதான் நம்மளுடைய ராபோஜனம். ஏன் அப்படின்னா நாம மீட்பரோடு அமர்ந்து அவரோடு நம்ம என்ன பண்ண போறோம்? கொண்டாட போறோம். அப்போ அந்த நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய நாட்கள்ல நாம இப்ப இருக்கிறோம். அதனால இந்த வரக்கூடிய இந்த ராபோஜன நிகழ்வையும் கால் கழுவுதல் நிகழ்வையும் ஒரு சடங்காச்சாரியமாக இல்லாம நாம நம்முடைய இருதயங்களில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? விருத்த சேதனம் செய்யப்பட்டு கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்று வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்காம எப்போதும் அவர் கடவுளுக்கு முன்பாக தாழ்ந்து அடிப்பணிந்து கீழ்ப்படிந்து முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட நம்முடைய பாவங்களை
முன்னாடி அவருடைய பாதத்தில் வச்சுட்டு என்னுடைய இருதயத்தை நான் விருத்த சேதனம் பண்ணிட்டு நான் இன்னொருத்தருடைய காலில் போய் கை வச்சு அவருடைய காலை நான் எப்படி கழுவுறனோ அதே போல நான் என்னுடைய இருதயத்தை கழுவிட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட நம்ம இந்த இளைப்பாறுதல் காலத்தை நம்ம கொண்டாட போறோம். அந்த ராபோஜன நிகழ்வையும் கால் கழுவுதல் நிகழ்வையும் நம்ம அனுசரிக்க போறோம். இறுதியாக அந்த 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை வாசிச்சு நம்ம இந்த செய்தியை முடிச்சிடலாம். 4:18 கடவுள் எல்லா தீமையினின்றும் என்ன இல்லை நம்மை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.